என்ன காரணம் அப்படின்னா உங்க மதத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் டீச்சர். முக்கியமா வந்து குரான்ல என்ன இருக்கு, பெண்களுக்கு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பூர்கா போடுறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதால என்ன பாதுகாப்பு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இஸ்லாத்துல பிடிச்சதுன்னா என்ன சொல்றீங்க? என்ன விஷயம்? பூர்கா போடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒரு தற்காப்புன்னு சொன்னாங்க பெண்களுக்கு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கின்றது. இஸ்லாம் என்பது உலக அமைதியை கெடுக்கின்றது. இஸ்லாம் என்பது பெண் அடிமைத்துவத்தை போதிக்கின்றது என்று இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் நான் இஸ்லாத்தை பத்தி தெரியறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எனக்கும் ஹிஜாப் போடுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். பெண்களை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகின்றது, திருமறை குர்ஆன் அப்படி என்னதான் போதிக்கின்றது என்று இது போன்ற வீடியோக்கள் தான் இன்றைக்கு சோசியல் மீடியால அதிகமா வைரலா பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற கொள்கையை காட்டிலும் இஸ்லாம் தனித்துவமாக விளங்குவதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்திலே ஒரே வார்த்தையை பலவிதமாக அல்லாஹ் சொல்வார். அஃபலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, நீங்க விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா, நீங்க அறிந்து கொள்ள மாட்டீர்களா, இது எதனால் வந்தது என்று சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? நீங்க ஸ்டாட்டிக் படி சொல்றாங்க 2020 இருந்து 2030 வரைக்கும் 21%, அதாவது 2.1% இருந்த உலக பாப்புலேஷன் இன்றைக்கு 2050க்குள்ள 30% உலக மக்கள் தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருக்கும் என்று என்ன செய்யறாங்க, ஸ்டாட்டிக்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இது பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தெளிந்த ஞானம் இருந்தால், உண்மையை தேடக்கூடிய மக்கள் இருந்தால் அங்கே இஸ்லாம் அதிகமாக பரவும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பொதுவா இஸ்லாம் என்பது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். நீ ஏதேனும் ஒன்றை அறிவதற்கு ஆசை கொண்டால் இஸ்லாம் சிந்திக்க தூண்டும். இந்த உலக ஆசைக்காக நான் இஸ்லாத்தை விட போறேன் என்று நீங்கள் சொன்னால் லக்கும் தீனுக்கும் வலியது, உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. இந்த இஸ்லாத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கும் இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் நீ இருக்கின்றாய் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாத்துடைய பதில் என்ன தெரியுமா? உன்னால் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை அழிக்க முடியாது, அடக்கவும் முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வல்லாஹு நுத்திம்மு நூரிஹி வலஹு கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வான் என்பதாகும். இதுதான் இஸ்லாத்துடைய ஒரு தத்துவமாக இதை நான் பார்க்க முடியும்.